டிஎன்பிஎஸ்சி ரெலவெண்ட்டான டெய்லியும் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இது இவி ஃபார் டிஎன்பிஎஸ்சி சேனல். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு இயர் கொஸ்டினை பற்றி பார்ப்போம். ஒரு தேர்வில் 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் எழுதினர். இத்தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதம் காண்க. ஸோ 2 கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒன்று பாய்ஸு இன்னொன்று கேர்ள்ஸு. ஸோ பாய்ஸ் எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க? 900 பேர். இதில் எவ்வளோ பேர் பாஸ் ஆகியிருக்காங்க? 70% பேர். கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க? 600 பேர். இதில் எவ்வளோ பேர் பாஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 85% பேர் பாஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அப்போ தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதம் கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ச்சி பெறலாம் ரொம்ப ஈஸி தானே சார். இதில் ஒரு 30%, இதில் ஒரு 15%, 45% சார் தேர்ச்சி பெறலை அப்படின்னு போடலாமான்னா போடக்கூடாது. ஏன் அப்படின்னா இதோட டோட்டல் கவுண்ட்டும் இதோட டோட்டல் கவுண்ட்டும் வேறு. ஸோ அதனால் 2 பேருமே எவ்வளோ தேர்ச்சி பெறன்னு கவுண்ட்டு பிடிச்சி அதோட பர்சன்டேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 70% தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்னா அப்போ 30% தேர்ச்சி பெறவில்லைன்னு அர்த்தம். ஸோ 30%னா எப்படி கண்டுபிடிக்குது? 900%னா 10%னா 90, 10%னா நமக்கு 90 கிடைக்கும். ஸோ அப்போ 30% 3ஆல் மல்டிபிள் பண்ணுமா? அப்போ 30% என்ன கிடைக்கும்? 270. அதே மாதிரி இங்கே 15% ஃபெயில் ஆகிருக்காங்க. ஸோ 10%னா 60. அப்போ இதோட 15% அப்படின்னா 90. ஏன்னா 10%னா 60, மீதி அதில் பாதி 30. ஸோ இப்போ 15%னா 90. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும். பிகாஸ் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதம் மொத்த கவுண்ட் எவ்வளோ? 1500. தேர்ச்சி பெறாதவர்கள் மாணவ மாணவிகள் 2 பேருமே சேர்த்து எவ்வளோ? இதில் ஒரு 270, இதில் ஒரு 90. ஸோ அப்போ எவ்வளோ? 360. ஸோ இப்போ 360/1500 × 100. இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 2 0 கேன்சல், 5 அடிச்சோம். சரி 3 அடிச்சோம்னா 5 5. ஸோ 12 36. ஸோ 120. 1 5 5, 2 5 10, மீதி 20 அப்படின்னா 4 5 20. ஸோ அப்போ 24% தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகள். இதே மாதிரி டெய்லிக்கும் டிஎன்பிஎஸ்சி ரெலவெண்ட்டான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க இவி ஃபார் டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.